வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சம்பா கோதுமை ரவை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பா கோதுமை ரவை உப்புமா பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வரிக்கட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துடலாம். ஒரு காஞ்ச மிளகாய் அதில் போட்டுடலாம். ஒரு கேரட்டு மீடியம் சைஸில் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்னதாக, அதை சேர்த்துடலாம். 5 பீன்ஸு அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழம், அதையும் இது சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதில் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவு வந்தது போதும். இந்த கப்புக்கு 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், கோதுமை ரவை. இதை இதில் சேர்த்துடலாம். இந்த 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ 2 கப்பு தண்ணியை சேர்த்து விட்டுடலாம். தண்ணி கொதிக்கட்டும். கொஞ்சம். இப்போ கொதிச்சாச்சு. சம்பா ரவையை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி. அடுப்பை சிம்மிலே வச்சு லாஸ்ட் டைமில் இது மாதிரி பண்ணுங்க. ஒரு செகண்ட் இது மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு, நல்லா தண்ணியெல்லாம் வச்சுட்டு நல்லா வெந்தாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உண்மையிலே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. எங்களும் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க.